சென்னை பள்ளிக்கரணை அருகே கார் மோதி போக்குவரத்து காவலர் மேகநாதன் உயிரிழந்தது தொடர்பாக தென் சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் துறை ரீதியான விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. மணிப்பாக்கம் போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய மேகநாதன் என்பவர் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மணிப்பாக்கம் பகுதியில மது போதையில கார் ஓட்டி வந்த அந்த காரை விரட்டி சென்று விபத்தில் சிக்கி பலியானார். இதில் ஸ்ரீராம் என்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில இந்த விபத்து எதனால் நடந்தது என்பது குறித்து தற்போது துறை ரீதியான விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பா சம்பவ நேரத்தில் உடனிருந்த SSI காவலர்கள் உள்ளிட்ட 3 பேர், அது மட்டும் இல்லாமல் காவல் ஆய்வாளர் முத்துலட்சுமி உள்ளிட்ட 6 பேரிடம் தென் சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் விஜயகுமார் அவர்கள் நேரவர்களுக்கு தனித்தனியாக விசாரணை நடத்தியிருக்கிறார். சம்பவம் நடந்தது எப்படி, நிற்காமல் சென்ற காரை காவலர் மேகநாதன் மணிப்பாக்கம் காவல் நிலைய எல்லையிலிருந்து பள்ளிக்கரணை வரை துரத்தி சென்றது ஏன், அப்போது யாரெல்லாம் இருந்தார்கள், விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வாகன தணிக்கையின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கார் நிற்காமல் சென்றதோ வாகனங்கள் நிற்காமல் சென்றதோ அதனை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற அறிவுரைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விபத்துக்கான முழுமையான காரணம் குறித்து விசாரணை செய்து அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய உயரதிகாரி உத்தரவு என்பதில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.